அண்ணாமலைக்கு அரசியல் வரலாறு தெரியவில்லை. அண்ணாமலையின் பேச்சை பிரதமர் கட்டுப்படுத்த வேண்டும் என KP முனுசாமி வலியுறுத்தல். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை. TTV தினகரன் திட்டவட்டம். காந்தியை இழிவுபடுத்திய ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். RN ரவியை திரும்பப் பெற கோரி முழக்கங்கள். சர்ச்சைகளின் மையமாக ஆளுநர் இருப்பது ஏன்? RN ரவிக்கு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. ஆளுநர் RN ரவியை சந்திக்க கீழ்வெண்மணி தியாகி பழனிவேல் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாஜகவினர் நன்மை செய்வதாக கூறுவதை ஏற்க முடியாது என விளக்கம். மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்படும். குடியரசு தின விழாவில் கர்நாடக ஆளுநர் பேச்சு. மேகதாது அணைக்கான நிலம் கையகப்படுத்துதல் பணிகளை கர்நாடகா மேற்கொள்வதற்கு ராமதாஸ் கண்டனம். கர்நாடகத்தை ஒன்றிய அரசு எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவு. எங்கள் எய்ம்ஸ் எங்கே என்று சு. வெங்கடேசன் MP கேள்வி. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பற்றி காங்கிரஸ் குழு நாளை பேச்சுவார்த்தை. கட்சியின் மேலிட நிர்வாகிகள் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு செலவு செய்தது யார்? தனிப்பட்ட பயணமா, அலுவல் ரீதியானதா என RDA சட்டத்தின் கீழ் கேள்வி. தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் சமாஜ்வாதி தொகுதி பங்கீடு. கடும் போட்டி நிலவும் 11 தொகுதிகளில் சமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் அறிவிப்பு. பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி நாளை ஆட்சி அமைக்கும் என தகவல். பாபா பிரம்மேஸ்வர் கோவிலில் நிதிஷ்குமார் வழிபாடு. டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சி. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.